إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. قال الله تعالى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد. يا معشر المسلمين رحمكم الله. روى البخاري والمسلم عن أبي هريرة رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: إذا قلت لصاحبك يوم الجمعة وانشد والإمام يكتب وقد لغوت فاغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات واستغفره إنه هو الغفور الرحيم. அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, இமாம் மிம்பரில் குத்பா பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் பொழுதோ உங்கள் பக்கத்தில் இருக்க நண்பர் பேச கண்டு பேசாமல் வாய்மூடின்னு சொன்னாலும் கூட சொன்னவர் ஜும்மாவின் பலனை இழந்து விட்டார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள். எனவே குத்பாவை கவனமாக காதுதாத்தி கேட்பதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإن عليكم لحافظين كراما كاتبين. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من يضمن ما بين لحييه وما بين فخذيه أضمن له الجنة. صدق رسول الله صلى الله عليه وسلم.
அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவன் ஒருவன் தனித்தவன், எவரையும் பெறாதவன், எவராலும் பெறப்படாதவன், அவனுக்கு நிகராக ஒப்பாக யாருமே கிடையாது என்று அவனை பரிசுத்தப்படுத்தி சாட்சி பகர்ந்தவனாக, அவனால் இந்த உம்மத்தினருக்கு இறுதி தூதராக அனுப்பப்பட்ட நம் உயிரிலும் இனிய பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின் துயர்ந்து வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், இன்னும் கியாமத் நாள் வரை இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் அனைத்து நல்லடியார்களின் மீதும் அல்லாஹ்வின் அருளும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய ஹுத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த நேரத்திலும், எந்த இடத்திலும், எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுவை அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்கின்றேன், நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சங்கையான ரமலானுடைய மாதத்தை அடைந்து அந்த மாதத்தினுடைய முதலாவது வெள்ளிக்கிழமை ஹுத்துபா பிரசங்கத்துக்கு நாங்கள் அனைவரும் இந்த இடத்தில் சமூகம் அளித்திருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இந்த மாதம் ஏனைய மாதங்களை போன்றல்ல. விசேஷமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஒவ்வொரு அமல்களுக்கும் ஒரு சுன்னத்தான வணக்கத்திற்கு ஒரு ஃபர்லுடைய கூலியையும், ஒரு ஃபர்லான வணக்கத்திற்கு 70 ஃபர்லுடைய கூலியையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவனுடைய ரஹ்மத் மிக விசேஷமாக இறங்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மிக பெரிய பேருபகாரம்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை மனிதர்களாக படைத்து எந்த வழி நேரான வழியோ, எந்த வழியை அவன் விரும்பக்கூடியவர்களுக்கு காட்டினானோ அப்படியான சங்கையான இஸ்லாத்தை எங்களுக்கு மார்க்கமாக தந்து எங்களை அவன் கண்ணியப்படுத்தி கொண்டிருக்கின்றான். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஒரு தடவை சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஹிதாயத் என்பது உங்களுடைய புறத்தில் இருக்குமாக இருந்தால் இந்த பிலால் ஹபஷிக்கு ஹிதாயத்து கிடைத்திருக்க மாட்டாதே. அல்லாஹு தஆலா அவன் விரும்பக்கூடியவர்களுக்கு, அவன் நேசிக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஹிதாயத்தை கொடுப்பதனால் தானே இந்த ஹபஷி அடிமை பிலாலுக்கும் நேர்வழி கிடைத்திருக்கின்றதே என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, நம்முடைய ஹிதாயத் இறுதி மூச்சியில் தான் தெரியும். யாருடைய முடிவு அழகாக இருக்கின்றதோ அவர்தான் ஈருலக வெற்றியாளர். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரை விரும்புகின்றானோ, யாரை நேசிக்கின்றானோ அந்த மனிதனை பொறுக்கி தெரிவு செய்து கொடுக்கக்கூடியதுதான் அல்லாஹ்வினுடைய நேர்வழி. அந்த நேர்வழிதான் அல்லாஹ்வினுடைய உண்மையான ரஹ்மத்தாக, அருளாக இருக்கின்றது. ஒருவர் மாட மாளிகையில் வாழ்ந்து விட்டார் என்றால் அல்லாஹ் ரஹ்மத்துடைய பார்வையை கொண்டு பார்த்து விட்டான் என்று அர்த்தம் அல்ல. ஒருவர் படித்த நிலையில் நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கின்றார் என்றால் அவர் ஒரு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு உட்பட்ட மனிதன் என்பது அர்த்தம் அல்ல. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, யாருடைய இறுதி முடிவு அழகாக இருக்கின்றதோ, கலிமாவுடன் இருக்கின்றதோ அந்த மனிதன் தான் வெற்றியாளன் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இந்த நேரத்தில், இந்த சந்தர்ப்பத்தில் எத்தனையோ பேர் பாவங்கள் புரிந்து கொண்டிருக்கும் பொழுது, எத்தனையோ பேர் படைத்த அல்லாஹ்வை விட்டுவிட்டு அவனுடைய படைப்புகளை வணங்கி கொண்டிருக்கும் பொழுது
அந்த படைத்த ரப்பை நினைவு கூறுவதற்காக வேண்டி இந்த இடத்திலே நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றோமே, இன்னும் சொல்ல போனால் நோன்பாளிகளாக அல்லாஹ் இட்ட கட்டளை நிறைவேற்றியவர்களாக இந்த இடத்தில் ஒன்று சேர்ந்திருக்கின்றோமே, இது அல்லாஹ்வினுடைய உண்மையான ரஹ்மத்துடைய பார்வையாக இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, விரண்டோடியவர்களுக்கெல்லாம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஹிதாயத்தை கொடுத்தான். இந்த இஸ்லாத்துக்கு உதவி புரிந்தவர்களுக்கெல்லாம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய ரஹ்மத் அவருக்கு கிடைக்காது என்பதனால் அவன் நேர்வழி கொடுக்கவில்லை. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் 24 மணித்தியாலமும் இருந்து தோள் கொடுத்து ஒன்றாக இருந்த அந்த அபூ தாலிபுக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும் என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்றாடினார்கள். எவ்வளவோ முயற்சி செய்தார்கள். கடைசி நேரத்திலே இப்படியாவது அவருக்கு நேர்வழி கிடைக்கட்டுமே என்று தன்னுடைய கரத்தினால் முழு உடலையும் தடவிக்கொண்டு வரும் பொழுது, கால் பாதத்தில் அவர்களுடைய கை வரும் பொழுது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கையை தட்டி விட்டார்கள். இறுதியாக கலிமா இல்லாத நிலையில் அந்த அபூ தாலிபுடைய உயிர் பிரிகின்றது. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மகனே, இந்த கலிமாவை சொல்லி நான் உம்முடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தி விடுவேன். ஆனால் என்னுடைய மௌத்துக்கு பின்னால் மக்கள் எல்லோரும் மௌத்தை பயந்து நீ கலிமா சொல்லி விட்டாயே, இந்த அபூ தாலிப் கலிமா சொல்லி விட்டாரே என்று மௌத்துக்கு பின்னால் என்னை குறை சொல்லாமல் இருப்பார்கள் என்றால் நான் இந்த கலிமாவை சொல்லி உம்முடைய மனதை சந்தோஷப்படுத்தி விடுவேன். ஆனால் மக்கள் என்னுடைய மௌத்துக்கு பின்னால் குறை சொல்லுவார்கள் என்று அஞ்சி நான் இந்த கலிமாவை சொல்லவில்லை என்று சொன்னார். வெளியில் பார்ப்பதற்கு அபூ தாலிப் ஏதோ அவருடைய கெட்டித்தனத்தால் கலிமா சொன்னாமல் போனது போன்று தெரிகின்றது. அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி வைக்கின்றான். இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த. நபியே, நீங்கள் விரும்புபவர்களுக்கு கூட, நீங்கள் நேசிப்பவர்களுக்கு கூட இந்த நேரான வழியை உங்களால் காண்பிக்க முடியாது. வலாக்கின்னல்லாஹ யஹ்தி மன் யஷா. மாற்றமாக யாரை அல்லாஹ் விரும்புகின்றானோ, யாரை அல்லாஹ் நேசிக்கின்றானோ அவருக்குத்தான் நேர்வழி என்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அந்த ரஹ்மத்துடைய அந்த ஹிதாயத்தை கொடுக்கும் ரஹ்மத்துடைய பொறுப்பை அல்லாஹு தஆலா தன் பக்கம் இணைத்து காட்டுகின்றான். ரஹ்மத்துடைய மாதம் என்று சொல்கின்றோமே, ரஹ்மத்துடைய நாட்கள் என்று சொல்கின்றோமே, ரஹ்மத் என்றால் என்ன? கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, விரண்டோடியவர்களுக்கு அல்லாஹுடைய ரஹ்மத் இருந்தது. இதனால் அல்லாஹு தஆலா ஹிதாயத்தை கொடுக்கின்றான். சுமாமத் இப்னு உசால் ரலியல்லாஹு அன்ஹு யமாமாவை சேர்ந்தவர்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவிடுகின்றார்கள், இந்த சுமாமாவை எங்கு கண்டாலும் அவருடைய தலையை எடுத்து விடுங்கள், கொன்று விடுங்கள். அவர் இஸ்லாத்தினுடைய எனக்குரிய விரோதியாக இருக்கின்றார், என்னை நோவினைப்படுத்துகின்றார், முஸ்லிம்களை அழிப்பதற்காக முயற்சி செய்கின்றார். இப்பொழுது ஒரு நாள் மஸ்ஜிது நபவியில் நுழைகின்றார்கள். ஒரு மனிதர் கட்டப்பட்டிருக்கின்றார். சஹாபாக்கள் கொண்டு வந்து கட்டி இருக்கின்றார்கள். இவர் எங்கு கிடைத்தார் என்று கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், இன்ன இடத்தில் இருந்து இவரை பிடித்து வந்திருக்கின்றோம். சஹாபாக்களுக்கு இவர் யார் என்று தெரியாது. உடனே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாக இருந்து விட்டார்கள். 3 நாட்களுக்கு பின்னர் ஹஜ்ரத் சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், என்னை அவிழ்த்து விடுங்கள், ஒரு சிறந்த மனிதனாக பெற்றுக் கொள்வீர்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அவிழ்த்து விடும்படியாக சொன்னார்கள். அவிழ்த்து விடப்பட்டது. சென்று திரும்ப வருகின்றார். குளித்து கொண்டு வந்து சொன்னார், எனக்கு கலிமாவை சொல்லித்தாருங்கள். சஹாபாக்களினுடைய மஸ்ஜிது நபவியுடைய சூழலை ஹஜ்ரத் சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கின்றார்கள்.
மக்காவில் இருந்தவர்கள் தங்களுக்கு மத்தியில் அடிபடிப்பட்டு கொண்டு சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டு கொண்டு மிக மோசமாக வாழ்ந்த மனிதர்கள் இந்த இடத்திலே மஸ்ஜிது நபவியிலே இவ்வளவு ஒற்றுமையாக அன்பாக உண்மையான இஸ்லாம் என்றால் என்ன என்று புரியும் அளவுக்கு அவர்களுடைய நடத்தை இருக்கின்றதே. இப்படிப்பட்ட இஸ்லாத்திற்கு எதிரியாகவா நான் இருந்தேன்? கலிமாவை சொல்லிவிட்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா ரசூலல்லாஹ், உலகத்திலே மிக வெறுப்பான மார்க்கமாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான் எனக்கு இருந்தது. ஆனால் இன்று எனக்கு மிக விருப்பமான மார்க்கமாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கின்றது. சொல்லிவிட்டு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு இவ்வளவு காலமும் உலகத்திலே மிகவும் வெறுப்பான முகமாக உங்களுடைய முகம் இருந்தது. ஆனால் இந்த நிமிடத்தில் இருந்து மிகவும் பிரியத்துக்குரிய மிகவும் நேசத்துக்குரிய முகமாக உங்களுடைய முகம் இருக்கின்றது. அந்த அளவுக்கு அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதராக அவர்கள் மாறிவிட்டார்கள். இது யாருடைய கெட்டித்தனமும் கிடையாது, இது யாருடைய திறமையும் கிடையாது, யாருடைய முயற்சியுடைய வெளிப்பாடும் கிடையாது. மாற்றமாக இதுதான் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத், இதுதான் அல்லாஹ்வினுடைய உண்மையான ரஹ்மத். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இந்த ரஹ்மத்தை நாம் அனைவரும் அடைவதற்காகத்தான் அல்லாஹும்ம அர்ஹம்னா பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன் கலிமாவை சொல்லி இருக்கின்றோம், கலிமாவை மொழிந்திருக்கின்றோம். இதனால் நாங்கள் அனைவரும் முஸ்லிம்களாகத்தான் மரணிப்போமா என்றால் அல்லாஹு ஆலம். அல்லாஹ்விடத்தில் அஞ்சி பயந்து கெஞ்சி மன்றாடி கடைசி நேரத்தில் யா அல்லாஹ், என்னுடைய நாவிலிருந்து கலிமாவை வெளிப்படுத்தி விடு, உன்னுடைய ரஹ்மத்தை என் மீது சொரிந்து விடு. ஒவ்வொருவரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, சஹாபி என்ற பெயரை எடுத்த எத்தனையோ பேர், இவர்களை விட அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் யார் இருக்க முடியும் உலகத்திலே? குர்ஆன் பல்அம் இப்னு பாஊரா என்ற மிக பெரும் அறிஞருடைய, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த அறிஞருடைய வரலாறை சொல்கின்றது. எப்படிப்பட்ட மனிதர்? லவ்ஹுல் மஹ்ஃபூதை பார்த்து ஒரே நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கு பாடம் புகட்டி கொண்டிருந்த ஒரு மிக பெரும் அறிஞர். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் நாயை விட கேவலமானவன் என்று சொல்கின்றான். நஊது பில்லாஹ், நாயை விட கேவலமானவன். ஒருவருடைய அந்தஸ்து, அவர் ஆலிம், அவர் பெரும் வணக்கசாலி, அவர் பெரும் ஆள், இது எதுவும் அல்லாஹ்விடத்தில் சரி வராது. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, எனவே அல்லாஹு தஆலா அவனுடைய உண்மையான ரஹ்மத்தை நானும் நீங்களும் அவனிடத்தில் கேட்டு கெஞ்சி மன்றாடி நம்முடைய வெற்றிக்குரிய வழி என்ன, நம்முடைய வெற்றிக்குரிய வழி என்ன, இதை 24 மணித்தியாலமும் சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் சரியாக கழித்து விட்டோம் என்றால் நாம் தான் இந்த உலகத்தினுடைய வெற்றியாளர்கள், மறுமையுடைய வெற்றியாளர்கள். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அந்த அடிப்படையில் தான் அல்லாஹு தஆலா சங்கையான இந்த ரமலானை நம்மை பாதுகாப்பதற்காக, அவனுடைய விசேஷமான ரஹ்மத்தை தருவதற்காக, நம்மை ஈடேற்றம் உள்ளவர்களாக ஆக்குவதற்காக தந்திருக்கின்றான். அவனுடைய ரஹ்மத்து தான் இந்த ரமலானுடைய மாதம். எனவே நாம் இந்த மாதத்தில் அதிகமான உபன்யாசங்கள், அதிகமான பயான்கள், அதிகமான எத்தனையோ விடயங்களை கேட்கின்றோம். திருந்த வேண்டும், நல்லவர்களாக ஆக வேண்டும், இதுதான் நம்முடைய ஒவ்வொருத்தருடைய எதிர்பார்ப்பும். ஆனால் கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, நம்முடைய ஒரு வார்த்தை போதும் இவைகள் அனைத்தும் அழிந்து விடுவதற்கு. இதுதான் இன்றைய குத்துபாவினுடைய தலைப்பு. அல்லாஹு தஆலா எண்ணற்ற நிஅமத்துகளை தந்திருக்கின்றான். وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا. அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை எண்ணினால் அவற்றை மட்டிட்டு விட முடியாது. அத்தனை நிஅமத்துகள். அதில் மிக பெரும் ஒரு நிஅமத்து தான் நம்முடைய இந்த நாவு. நம்முடைய இந்த நாவு அல்லாஹ்வினுடைய மிக பெரும் நிஅமத். இதனால் தான் எத்தனையோ ஊமையர்களை நாங்கள் பார்க்கின்றோம்.
பேச முடியாது, அவர்களால் ஒன்றை சொல்ல முடியாது, அவர்களால் ஒன்றை இதுதான் விடயம் என்று கதைக்க முடியாது. ஆனால் இன்று நாங்கள் சர்வ சாதாரணமாக பேசுகின்றோம். இந்த நாவின் மூலமாக எத்தனையோ நல்ல விடயங்களை கதைக்கின்றோம். இப்படியான மிக பெரும் நிஅமத்தான இந்த நாவை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, எங்களுக்கும் மிருகங்களுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசமே இந்த புத்தியும் இந்த நாவும் தான். எந்த மிருகமும் நாம் பேசுவதை போன்று அது பேசாது, நாம் கதைப்பதை போன்று கதைக்காது. நாம் நம்முடைய தேவைகளை, நம்முடைய விடயங்களை அழகாக இந்த நாவின் மூலமாக கதைக்கின்றோம், பேசுகின்றோம். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இந்த நாவை கொண்டு ஒரு மனிதன் அவனுடைய சுவர்க்கத்திற்கு தயாரிக்கவும் முடியும், இந்த நாவை கொண்டு ஒரு மனிதன் நரகத்திற்கு தயாரிக்கவும் முடியும். இந்த நாவு எந்த விதமான முயற்சியும் தேவையில்லாமல், எந்த விதமான முயற்சியும் இன்றி அசையக்கூடிய ஒரு உறுப்பாக இருக்கின்றது. நாவில் அல்லாஹு தஆலா முல்லை கூட எலும்பை கூட படைக்கவில்லை. வேண்டிய அளவுக்கு அது வளைந்து நெளிந்து சுழிந்து வேண்டிய விடயத்தை பேசக்கூடிய ஆற்றலை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கக்கூடிய ஒரு உறுப்பு தான் இந்த நாவு என்ற உறுப்பு. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றியை பற்றி சொல்லும் பொழுது சுவர்க்கத்திற்கு அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுப்பெடுக்கும் பொழுது சொன்னார்கள், மை யضمن ما بين لحييه وما بين فخذيه اضمن له الجنة. யார் இந்த இரு தாடைகளுக்கும் இரு தொடைகளுக்கு மத்தியில் இருக்கும் உறுப்புகளை பொறுப்பெடுக்கின்றாரோ, இந்த நாவை நான் முறையாக பாவிப்பேன், இந்த நாவை அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி செலுத்துவேன் என்று நீங்கள் பொறுப்பெடுப்பீர்களாக இருந்தால், இந்த மர்மஸ்தானத்தை அல்லாஹ் ஹலாலாக்கிய விதத்தில் மாத்திரம், தன்னுடைய மனைவிக்கு மாத்திரம் அதை பயன்படுத்தி நீங்கள் பொறுப்பெடுப்பீர்களாக இருந்தால் வேறு ஒன்றும் தேவையில்லை. அல்மன் லஹுல் ஜன்னா, அந்த மனிதருக்கு நான் சுவர்க்கத்தை பொறுப்பெடுக்கிறேன் என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உறுப்பு இந்த நாவும் இந்த மர்மஸ்தானமும். சுவர்க்கமே இந்த நாவின் மூலமாக தயாரிக்கப்படுகின்றது என்றால் இந்த உறுப்பு எவ்வளவு பெருமதியான ஒரு உறுப்பாக இருக்கும். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் அவனுடைய நாவின் மூலமாக ஒரு வார்த்தையை பேசிவிட்டான், ஒரு வார்த்தையை கதைத்து விடுகின்றான். ஆனால் அந்த வார்த்தையினுடைய ஆழம் அகலம், அதனுடைய தாற்பயம் இவனுக்கு தெரியாது, சாதாரணமாக கதைத்து விடுகின்றான். இதன் காரணமாக அவன் கிழக்குக்கு மேற்குக்கு மத்தியில் உள்ள தூரம் நரகத்தில் வீழ்த்தப்படுவான். சாதாரண ஒரு வார்த்தை, ஆனால் இதனுடைய ஆழம் எப்படிப்பட்டது என்று தெரியாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்று சிலர் விளையாட்டுக்காக எத்தனையோ வார்த்தைகளை பேசுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய விடயத்தில் கூட, நஊது பில்லாஹ், அல்லாஹ்வுடைய விடயத்தில் கூட, கபருடைய விடயத்தில் கூட, மறுமையுடைய விடயத்தில் கூட ஜோக், நக்கல், கிண்டல். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, ஒரு வார்த்தை போதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை கொண்டு கிழக்குக்கு மேற்கிற்கு மத்தியில் உள்ள அளவு நரகத்தில் தூரமாக ஆழமாக வீசிவிடுகின்றான். இதே போன்று அந்த ஹதீஸுடைய மறுபர்க்கத்தில் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதர் லா யதகல்லமு ரஜுல் பி கலிமத்தின், ஒரு மனிதர் ஒரு வார்த்தையை பேசுகின்றார், ஆனால் அவர் இதனுடைய ஆழம் அகலம் தெரியாது, ஆனால் ஒரு நல்ல வார்த்தை, அதை கொண்டு அவருக்கு அல்லாஹு தஆலா தன்னுடைய பொருத்தத்தையே கொடுத்து விடுகின்றான். எந்த அமலும் கிடையாது, எந்த வணக்கமும் கிடையாது, அவர் ஒரு சொர்க்கவாதியாக ஆகிவிடுகின்றார். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, சுவர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையிலே ஒரு மனிதன் தயாரிக்கக்கூடிய உறுப்பாக இந்த நாவு இருக்கின்றது. இந்த நாவு பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும்
கதைக்கக்கூடிய ஒவ்வொரு சொற்களும் மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், கண்காணிக்கக்கூடிய எழுதக்கூடிய ரகீப் அதீத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மனிதன் பேசக்கூடிய வார்த்தையை அவர்கள் பதிவு செய்யாமல் விடுவதில்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். நம்முடைய ஒவ்வொரு வார்த்தையும் எந்த நேரத்தில் எந்த இடத்தில் இவர் எதை பேசினார் பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, எனவே நாங்கள் இந்த நாவை முறையாக பயன்படுத்த வேண்டும். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று நினைக்கின்றேன் கேட்கின்றார்கள், மன் நஜா, வெற்றி என்பது எதில் இருக்கின்றது? வெற்றி என்றால் என்ன? அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த உபதேசம், அம்லிக் அலைக லிசானக், உம்முடைய இந்த நாவை நீ மிக கவனமாக பிரயோகி, உம்முடைய நாவை நீ மிக கவனமாக பயன்படுத்து. வல் யஸஅக பைத்துக், உம்முடைய வீடு உமக்கு விசாலமாக இருக்கட்டும், வெளியில் வீணாக செல்வதை நீ தவிர்ந்து கொள், நீ வீட்டில் அதிகமாக தங்கியிரு. வப்கி அலா ஹதீஅத்திக், உன்னுடைய பாவங்கள் உன்னுடைய தவறுகளை நினைத்து நீ அழுது கொண்டிரு என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றியுடைய ரகசியத்தை சொன்னார்கள். குர்ஆனோது, திக்ர் செய், மிக பெரும் பெரும் வணக்கங்களில் ஈடுபடு, இதனால் நன்மைகள் எழுதப்படும், அமல்கள் கூடிக்கொண்டு போகும். இந்த 3 விடயங்களிலும் குறைபாடு செய்யும் பொழுது அமல்கள் எல்லாம் அப்படியே அழிந்து விடும், அமல்கள் இல்லாமல் ஆகிவிடும். அதை பாதுகாப்பதற்குரிய ஓட்டை வாளியில் தண்ணீர் எவ்வளவு நிறைத்தாலும், ஓட்டை வாளியில் தண்ணீரை எவ்வளவு நிறைத்தாலும் நிறைவது போன்று காட்சியளித்துக் கொண்டிருக்கும். டெப் ஓபன் பட்டுவிட்ட உடன் தான் தெரியும் இவ்வளவு நேரமும் நிறைத்த தண்ணி எல்லாம் வீணாக போய்விட்டது. ரமலானுடைய காலம், அமல்கள் மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் செய்ய வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும். ஆனால் ஓட்டை வாளியை போன்று அமல் முடிந்த உடனே பிறருக்கு அப்படியே வாரி வழங்கிவிடக் கூடாது. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, சில மனிதர்கள் ரமலானுடைய காலத்தில் மஸ்ஜிதுக்கு வருவார்கள், புதிதாக வருவார்கள். அவர்களை பார்த்து ஒரு கிண்டல், கஞ்சி தொப்பி வருகின்றது, ரமலானுக்காவது அவன் தொலை வந்திருக்கின்றான். அந்த ஒரு நாளுடைய அந்த ஒரு நேரத்தினுடைய வணக்கம் அல்லாஹ்வுக்கு போதும். நாம் அதை பேசுவதற்கோ அதை நக்கலடிப்பதற்கோ அதை கிண்டலடிப்பதற்கோ எந்த தகுதியும் கிடையாது. அந்த அல்லாஹ் நாடி இருந்தால் நாங்கள் மறுபக்கத்தில் இருந்திருப்போம். இங்கு யாரும் பெரியவர் கிடையாது, முன் சஃபில் நின்று விட்டோம், தாடி வளர்த்து விட்டோம் என்பதற்காக நாம் எல்லாம் சொர்க்கவாதிகள் என்று சீல் குத்தப்படவில்லை. ஒரு வார்த்தை போதும், நம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நம்முடைய முடிவு கெட்டதாக அமைந்துவிடும். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, எனவேதான் நம்முடைய நாவு இது மிக கவனமாக இருக்க வேண்டும். சிலர் நக்கலுக்கு பேசுவது, அப்படியே மறுபுறம் நம்முடைய அமல்களை எல்லாம் கொடுத்து விட்டு போய்விடுவோம். கியாமத்துடைய நாளையில் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கின்றார்கள், மல் முஃப்லிஸ், மனில் முஃப்லிஸ். முஃப்லிஸ் என்றால் யார்? தமிழில் வங்குரோத்துக்காரன் என்று சொல்லுவோம், பங்களோட் என்று சொல்லுவாங்க. இந்த வங்குரோத்துக்காரன் என்பவன் யார் என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் விடையளிக்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், யாரிடத்தில் பெரும் சொத்து செல்வம் இருந்து அதை வீணாக செலவு செய்து கடைசியில் ஒன்றுமில்லாமல் போன மனிதர் தானே வங்குரோத்துக்காரர் என்று சொன்னார்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான வங்குரோத்துக்காரன் யார் என்று விளங்கப்படுத்தினார்கள். யார் தெரியுமா? யார் தெரியுமா? நாளை கியாமத்துடைய நாளையிலே ஒரு மனிதன் வருவான், மலை போன்ற அமல்களுடன் வருவான். எந்த ஒரு அமலும் அவனுடைய அமல் வீணாகவில்லை. வெளியில் பார்ப்பதற்கு மலை போன்ற அமலுடன் அவன் வருவான், சுவர்க்கம் செல்வதற்கு தயாராக இருப்பான். ஒரு மனிதர் ஓடி வருவார், யா அல்லாஹ், இவர் எனக்கு இப்படி எல்லாம் செய்தார்,
எனக்கு இப்படி எல்லாம் நடந்து கொண்டார். இப்பொழுது அல்லாஹு தஆலா விசாரணை செய்து இவருடைய அமல்களில் இருந்து அந்த மனிதனுக்கு இழைக்கப்பட்ட அநீதியின் அளவுக்கு கொடுப்பான். திரும்ப இன்னும் ஒரு மனிதர் வருவார், அது மாதிரி அல்லாஹு தஆலா கொடுப்பான். கொடுத்து 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 இவருடைய அமல்கள் எல்லாம் முடிவடைந்து விட்டன. கடைசியில் இவருடைய பாவங்கள் மிச்சமாக இருக்கும். சரி, இப்பயாவது போகலாமா என்று பார்த்தால் இன்னும் சில மனிதர்கள் வருவார்கள். அவரிடத்தில் கொடுப்பதற்கு நன்மைகள் கிடையாது. அந்த மனிதனுடைய பாவங்கள் இவரின் மீது சுமத்தாட்டப்படும். இவரின் மீது சுமத்தாட்டப்பட்டு சுவனம் நுழைவதற்கு தயாராக இருந்த அந்த மனிதர் நரகத்தில் நுழைவார். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்த அமல்கள், இவ்வளவு கஷ்டப்பட்டு விழித்து செய்த அமல்கள், ஓதிய குர்ஆன், செய்த திக்ர், இவைகளை எல்லாம் நம்முடைய ஒரு வார்த்தையை கொண்டு அப்படியே கொடுத்து விடுவோம். நாவை மிக கவனமாக பாதுகாக்க வேண்டும். சஹாபாக்களில் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரும் சஹாபி, சுவர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள். இந்த உம்மத்து அனைத்து நபிமார்களும் சுவனம் நுழைந்ததன் பிறகு இந்த உம்மத்து தான் முதலாக சுவர்க்கம் நுழையும். அதிலும் குறிப்பாக முதலாக ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் சுவர்க்கம் நுழைவார்கள். 8 வாயல்களும் இதனால் வாருங்கள், இதனால் வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கும். அப்படிப்பட்ட சுவர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்ட மிக பெரும் சஹாபி ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்களாம், இந்த நாவை காட்டி, ஆதா ஔரதினில் மவாரித், இந்த நாவுதான் தேவையில்லாத இடங்களுக்கெல்லாம் என்னை கூட்டிக் கொண்டு செல்கின்றது. வாயில் கற்களை போட்டு பேசாமல் அமைதியாக இருப்பார்களாம். வாயில் கற்களை போட்டு பேசாமல் அமைதியாக இருப்பார்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான வெற்றிக்குரிய வழியை இன்னும் ஒரு ஹதீஸில் சொல்லும் பொழுது, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் குல் கைரன் அவு லியஸ்முத், யார் உண்மைக்கு உண்மையாக அல்லாஹ்வையும் கியாமத்துடைய நாளையும் கொண்டு ஈமான் கொள்கின்றாரோ, ஒரு முஃமினாக இருக்கின்றாரோ, அவர் நல்லதே பேசட்டும் அல்லது அமைதியாக மௌனமாக இருக்கட்டும் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, நாங்கள் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவதினால், தேவையில்லாத வார்த்தைகளை கதைப்பதினால் நம்முடைய அமல்கள் எல்லாம் அழிந்துவிடும். நம்முடைய அமல்களை பிறருக்கு கொடுத்து விடுவோம். இதற்கு பெயர்தான் புறம் என்று சொல்லுவது. புறம் என்பது இருக்கின்றதே, சிலர் கதைக்கும் பொழுது நாங்க புறத்துக்காக சொல்லல, அப்ப என்னத்துக்காக சொல்றோம்? புறம் தான். புறம் என்பது ஒரு மனிதனிடத்தில் என்ன குறை இருக்கின்றதோ அந்த குறையை சொல்வதுதான் புறம். அவனிடத்தில் உண்மைக்குமே இருக்கின்றது, அவன் ஒரு பாவிதான், அவரு நான் கண்டன் பிடித்திருந்தாரு, இதுக்கு நாங்கள் யாரும் பொறுப்பு கிடையாது. அவருடைய ஒரு கெடுதியை கண்டால் அல்லாஹ்விடத்தில் தான் சொல்ல வேண்டும். ஒரு பாவம் அவரிடத்தில் இருப்பதை கண்டால், யா அல்லாஹ், என்னிடத்தில் இந்த பாவம் வந்துவிடக் கூடாது, இதை அல்லாஹ்விடத்தில் தான் சொல்ல வேண்டும். இன்ன அடியான் இன்ன தவறில் ஈடுபடுகின்றான், யா அல்லாஹ் என்னையும் பாதுகாத்து அந்த மனிதனுக்கும் உண்மையான தௌபாவுடைய பாக்கியத்தை குடு யா அல்லாஹ். நம்முடைய அனைத்து விடயங்களையும் சொல்வதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மாத்திரமே தவிர புறத்துக்கு சொல்லவில்லை என்று நாங்கள் பேசக்கூடிய இந்த புறம் இருக்கின்றதே, கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல் கீபத்து அஷத்து மினஸ் ஸினா, புறம் விபச்சாரம். நாங்கள் விபச்சாரம் ஒருவன் செய்தானாம் என்று கேள்விப்பட்டால் அவனை ஒரு நஜீஸ் போன்றுதான் பார்ப்போம். ஆனால் அவன் அல்ல நஜீஸ், அவனை விட பயங்கரமான நஜீஸ் இந்த நாவினால் அதையும் இதையும் அவனையும் இவனையும் எங்களிடத்தில் கொண்டு வந்து பேசுகின்றானே, அவன்தான் ஆகப்பெரிய நஜீஸ். இவனுடைய இந்த வார்த்தையை உடைப்பதற்காக மனதை புண்படுத்துவதும் தவறு கிடையாது.
புறம் பேசாமல் அமைதியாக இருங்கள் என்று சொல்வதனால் அவனுடைய உள்ளம் உடைந்தாலும் அது தவறு கிடையாது. அவனை விபச்சாரத்தை விட பெரும் பாவத்தில் இருந்து நாங்கள் பாதுகாத்த கூலி கிடைக்கும். எனவே கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இந்த ரமலான் நமக்கு அமைதியையும் நமக்கு நம்முடைய நாவை முறையாக பாவிக்கும் மிக பெரும் பாடத்தை இதனுள் வைத்திருக்கின்றது. அமல்களில் ஈடுபடுகின்றோம், அமல்களை உற்சாகப்படுத்துகின்றோம், நல்ல விடயம். ஆனால் இந்த அமல்களை பாதுகாப்பதற்குரிய மிக பிரத்யேகமான இந்த இரண்டு உறுப்புகள், ஒன்று நாவு, இன்னொன்று மர்மஸ்தானம். இந்த இரண்டையும் பாதுகாத்தால் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நம்மை பொறுப்பெடுக்கின்றார்கள். நாம் நம்முடைய சுவனத்திற்கு நான் பொறுப்பு என்று எடுத்த அந்த பொறுப்பை, அந்த உயர்ந்த சொர்க்கத்தை அடைவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய இறுதி முடிவை அழகாக்குவாயாக, எங்களுடைய நாவினால் நரகம் போய்விடாமல் எங்களை பாதுகாத்து விடுவாயாக, எங்களுடைய மர்மஸ்தானத்தினால் நரகம் நுழைந்து விடாமல் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. இந்த ரமலானுடைய காலத்திலே, வெயில் காலத்திலே கஷ்டம் என்று பார்க்காமல் நாங்கள் பிடிக்கக்கூடிய இந்த நோன்புகள் எல்லாம் உனக்காக பிடித்ததாக கபூல் செய்வாயாக. எங்களுடைய ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஒவ்வொரு முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள் அனைவரையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக. அனைவருடைய ரமலானுடைய நோன்புகளையும் கபூல் செய்வாயாக, அமல்களையும் கபூல் செய்வாயாக. கடைசி நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற உயர்ந்த கலிமாவுடன் வாழ்ந்து மௌத்தாக தௌஃபீக் செய்வாயாக. எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவர்களில் யாரெல்லாம் கபராளிகளோ அவர்களுடைய கபர்களை சுவர்க்க பூஞ்சோலையாக ஆக்குவாயாக. ரமலானுடைய ஒவ்வொரு இரவும் நரக விடுதலை அளிக்கின்றாய் அல்லாஹ். எங்களுடைய பெற்றோர்களுக்கும் நரக விடுதலை கொடுத்து விடுவாயாக. யாரெல்லாம் உயிருடன் இருக்கின்றார்களோ, நோயாளிகளாக இருக்கின்றார்களோ, அவர்களுக்கு பரிபூரண ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. அவர்களுடைய வாழ்க்கையிலே பரக்கத் செய்வாயாக. கடைசி முடிவை, அவர்களின் முடிவை கலிமாவுடன் ஆக்கி அருள்வாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فيا أيها الناس اتقوا الله ووحدوا الله، فإن التوحيد رأس الطاعات، فمن أطاع الله ورسوله فقد رشد واهتدى. وإياكم والبدعة، فإن البدعة تهدي إلى المعصية، ومن يعص الله ورسوله فقد ضل وغوى. وعليكم بالصدق، فإن الصدق ينجي، وإياكم والكذب فإنه يهلك، وعليكم بالإحسان فإن الله يحب المحسنين. ولا تقنطوا من رحمة الله فإنه أرحم الراحمين، ولا تحبوا الدنيا فتكونوا من الخاسرين. ألا وإن نفسا لن تموت حتى تستكمل رزقها، وتوكلوا عليه فإن الله يحب المتوكلين، ودعوه فإن ربكم مجيب الدعوات، واستغفروه يمددكم بأموال وبنين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واستغفروا ربكم إنه كان غفارا، يرسل السماء عليكم مدرارا، ويمددكم بأموال وبنين، ويجعل لكم جنات ويجعل لكم أنهارا. بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي أرسل الأنبياء ذوي الفطانة والتبليغ والصدق والأمانة. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد. أما بعد، فيا أيها الناس، أوصيكم ونفسي أولا بتقوى الله. إن الله وملائكته يصلون على النبي، يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. وقال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر،
عمر، وأصدقهم حياء عثمان، وأقضاهم علي، وسيد شباب أهل الجنة الحسن والحسين، وسيدة نساء أهل الجنة فاطمة رضي الله عنهم وارض عنهم، وارض اللهم عن أمهات المؤمنين والمهاجرين والأنصار وعن الصحابة أجمعين والتابعين لهم ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا بترك المعاصي أبدا ما أبقيتنا، وارحمنا أن نتكلف ما لا يعنينا، وارزقنا حسن النظر فيما يرضيك عنا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا ولوالدينا ولأساتذتنا ولمن له حق علينا ولمن أوصانا بالدعاء. رب ارحمهما كما ربياني صغيرا. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.